80ஸ்ல தமிழ் சினிமால ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமாக பாக்ஸ் ஆபீஸர் ரூல் பண்ணாங்க. அதே 80ஸ்ல இவங்களுக்கு போட்டியா இல்ல சில சமயம் இவங்களையே ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அப்படின்னா ஆச்சரியமா தானே இருக்கும். அவர்தான் மறைந்த கே பாக்யராஜ் அவர்கள். தமிழ் சினிமால கத்தி இல்லாம ஸ்டைலான கூலிங் கிளாஸ் போடாம ஆக்ஷன் இல்லாம செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர ஸ்வாகா டான்ஸ் ஆடாம ஒரு ஹீரோ மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் தான் திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அவர்கள். அவருக்கான ஒரு ட்ரிபியூட் தான் இந்த வீடியோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத, என் பர்சனாலிட்டிக்கு அதான் பிளஸ் பாயிண்ட். மத்தபடி அப்பளுக்கு கல்யாணத்துக்கு தேடி குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இல்ல இல்ல தமிழ் சினிமானா ஹீரோ நிச்சயம் ஒரு 5 ஃபைட் போடணும், ஒரு 4 டான்ஸ் ஆடணும், அல்ல 2 டுவேட்டாவது இருக்கணும் இப்படின்ற கிராமர் எல்லாத்தையும் உடைச்சு, அதை விட முக்கியமா ஹீரோனா ஒரு சோடா புட்டி கண்ணாடியும் போட்டுக்கலாம் அப்படின்ற கிராமரை சுக்குநூறாக உடைச்சு எரிஞ்சவர் கே பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் படங்கள்ல எப்பவும் அடல்ட் ஹியூமர், டபுள் மீனிங் டயலாக்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி சொல்லப்பட்ட படங்கள் 80ஸ்ல இருந்த பெண்கள் மத்தியில பயங்கர பாப்புலர். 80s காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஓபனாக பேச சோசியல் மீடியா கிடையாது. ஆனாலும் அவங்க உணர்வுகளை தன்னோட புருஷன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அன்றைய பெண்களோட ஃபீலிங்ஸை ரொம்ப சரியாக சொன்ன ஒரே ஆளு பாக்யராஜ் சார் தான். சின்ன வீடுன்னு நினைக்கிறேன், அதுல ஒரு சீன்ல நைட்டு கனவு கண்டுட்டு ஸ்கிரீனை கிழிக்கிற மாதிரி கனவுல இவர் தன் பக்கத்துல படுக்கிற பொண்டாட்டியோட ஜாக்கெட்டை கிழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் வச்சிருப்பாரு. அப்போ பொண்டாட்டி எதுக்கையா ஜாக்கெட்டை கிழிக்கிற, என்ன எழுப்பி விட வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப ரொம்ப சட்டிலான ஒரு சீன் வச்சிருப்பாரு பாக்யராஜ். அதே போல பாக்யராஜ் அப்படின்னாலே முருங்கைக்காய் அப்படின்ற இந்த மேட்ரு நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அவரோட ஆல் டைம் பிளாக் பஸ்டரான முந்தானை முடிச்ச படத்துல ஊர்வசி கல்யாணம் ஆன பின்னாடி முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கீரை பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டா புதுசா கல்யாண ஆண்களுக்கு கொஞ்சம் எசக்கு பிசகாகிடும் அப்படின்ற சீன். என்னது எல்லாம் ஒரே முருங்காமயமா இருக்கு. ஹீரோ கேரக்டர் குப்புற படுக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் வச்சு போற போக்குல பயங்கர டபுள் மீனிங்ல ஈஸியா சொல்லி இருப்பார். அதே போல குழந்தை அழுதுட்டு இருக்கும், அப்போ ஊர்வசி எழுந்து தொட்டில ஆட்டியா அப்படின்னு சொல்ல, இப்போ நிலவரம் சரியில்லை, என்னால எழுந்திருக்க முடியாது, நீ போய் எந்திரிச்சு ஆட்டு அப்படின்னு போர்வையை போத்திட்டு நாசுக்காக பதில் சொல்லுவார். என்னால இப்ப எந்திரிக்க முடியாது, என்னால எந்திரிக்க முடியாது. டபுள் மீனிங் அண்ட் காமெடி சரியான பேலன்ஸ்ல டிகாக்ஷன் போடுறதுல பாக்யராஜ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதே படத்துல ஊர்வசி ஆரீரோ அப்படின்னு விரக தாபத்துல குழந்தைய தூங்க வைக்க பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாக்யராஜ் எழுது, ஏண்டி என்னடி பாட்டு பாடுற, ஆரீரோ இப்படி எல்லாம பாடுவாங்க அப்படின்னு கேட்கிறப்போ அன்னைக்கு தியேட்டர்ல நிச்சயமாக கிளாப்ஸ் பிரிச்சிருக்கும் அப்படின்றது மட்டும் ஷூர் ஷாட்டா என்னால சொல்ல முடியும். அதே போலதான் இது நம்மாலு படத்துல கீழ் ஜாதி பையனாக பாக்யராஜ், அப்புறம் பிராமின் பொண்ணாக சோபனா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஆனாலும் சில காரணத்துக்காக பாக்யராஜ் கேரக்டர் பொண்டாட்டி கூட சேராமையே இருக்கும். இப்போ அந்த பொண்ணு ஒரு பொண்டாட்டியா கேரக்டர் என் கூட ஏன் சேர மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஏக்கத்துல ஒரு ஜாலியான பாட்டுல நான் ஆளான தாமரை அப்படின்ற சாங் 80ஸ்ல பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வச்சிருப்பாரு. இது இப்ப நினைச்சு பார்த்தாலும் பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு. இதெல்லாம் எல்லா காலத்திலையும் பெண்களுக்கு இயல்பாக வர்ற ஒரு ஃபீலிங்ஸ். அவங்க சர்க்கிள்குள்ள பேசுற விஷயத்த, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை திரையில தனக்காக ஒருத்தர் ரொம்ப காமெடியா நாசுக்கா சொன்னதுனாலதான் அவர் 80ஸ்ல இருந்த பல பெண்களோட ஃபேவரைட்டாக நிச்சயமாக கமல்ஹாசனுக்கு அப்புறம் இருந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாக்யராஜ் ஏன் தமிழ் சினிமாவோட ஸ்டார் கிரியேட்டர் டைரக்டர் அப்படின்றதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு கதையை சில இயக்குனர்கள் பல உலக சினிமா தாக்கத்துல சொல்றேன்னு சொல்லுவாங்க. நிறைய டீகோடிங் பண்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கிற ஆடியன்ஸ்க்கு தேவைப்படும். ஆனா பாக்யராஜ் மட்டும்தான் பார்க்கிற ஆடியன்ஸ் யாரு, அவனோட கிளாரிட்டி என்ன, அவனுக்கு எவ்வளவு உலக அறிவு இருக்கு அப்படின்றத புரிஞ்சு தன்னோட படங்கள்ல சொல்ல வந்த கதையை ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாரு. அவரோட அநேக படங்கள் மிடில் கிளாஸ் ஆண்கள், மிடில் கிளாஸ் இருக்கிற ஒரு பையன், குடும்ப பாரத சுமக்கிற ஒரு பையன், அதனை ஒட்டி வர ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், இல்ல அப்பதான் புதுசா கல்யாணமான கணவன் மனைவி பிரச்சனை, சிங்கிள் பேரண்டோட பிரச்சனை, இந்த மாதிரியான த்ரெட்ல
தான் அவருடைய அநேக படங்களோட கதைகள் இருக்கும். இது பெரும்பான்மையான 80sல பார்க்கிற ஆண்கள் பெண்கள் ரிலேட் பண்ணிக்க கூடியனாலதான் அன்னைக்கு இருந்த பாக்யராஜ் படங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாப்புலராக சில்வர் ஜூபிலி பாக்ஸ் ஆபீஸ் பிளாக் பஸ்டராக கண்டினியூஸா இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தான் தினம் தங்களுடைய குடும்பத்திலையும் தான் லைஃப்லயும் பார்க்கிற பிரச்சனைகளை ஸ்கிரீன்ல ரொம்ப காமெடியாவும் வச்சுட்டு அந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சொல்யூஷனும் ஸ்கிரீன் பிளே மூலமாக வச்சதுனால தான் பாக்யராஜ் இந்தியாவோட பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். முந்தானை முடிச்சு படத்துல குழந்தைய ஊர்வசி தாண்டுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதான் இன்டர்வல் பிளாக். குழந்தைய ஊர்வசி கேரக்டர் நிச்சயம் பொய் சத்தியம் செஞ்சு தாண்டாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ தாண்ட வச்சு ஷாக் ட்விஸ்ட் கொடுத்து அசத்து இருப்பாரு தன்னுடைய ஸ்கிரீன் பிளேல. அதே போல ஜென்சியோட டியூடுக்கு இன்ஸ்பிரேஷனான அந்த 7 நாட்கள் என்ற காதலி நின்ற மனைவி ஆகலாம் பக்ஷே நின்ற மனைவி என்ற காதலி ஆகில்லா சாரே அப்படின்னு சொல்ற அந்த கிளைமேக்ஸ் காலத்துக்கும் நின்னு பேசும். என்ற காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. அதே வசனத்துல எண்ட்ல இந்த கிளைமேக்ஸ் ஓல்டு தான் சார் பட் கோல்டு அப்படின்னு தாலி சென்டிமெண்ட் பொண்ணுங்களுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சு அந்த காலத்துல ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாரு. இது கொஞ்சம் ஓல்டு கிளைமேக்ஸ் தான் பட் கோல்டு. டார்லிங் 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 படத்துல ஹீரோயின் காதலை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஹீரோ சோகமா தானே நம்ம அநேக பேர் பார்த்திருப்போம், எல்லார் படங்கள்லயும் பார்த்து நம்ம பழகி இருப்போம். அதுவும் அந்த படத்துல இருக்கும். ஆனா ஹீரோயின் காதலை ரிஜெக்ட் பண்ண பிறகு ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு டயலாக் வச்சு நெல்சன் வரத்துக்கு பல வருஷம் முன்னாடியே டார்க் காமெடி எல்லாம் போற போக்குல செஞ்சுட்டு போயிருப்பாரு பாக்யராஜ் சார். சின்ன வீட்டு படத்துல எதிர்த்த வீட்டுக்கு மலையாள பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா, யாரோ ஒருத்தர் சைக்கிள்ல சுத்திக்கிட்டே இருக்கான்னு வைஃப் சொன்ன உடனே இதெல்லாம் பண்ண நான் தான் இருக்கனே அது யாரு புதுசு அப்படின்னு அவங்கிட்டயே போய் அந்த ஒரு பொண்ணோட பேரு ஊர் எல்லாம் கேட்டுட்டு அவனை அனுப்பி விட்டு ஒரு மலையாள சாங் ஹம் பண்ணிட்டு வருவார் பாருங்க. அதான் பாக்யராஜோட டச். கண்டு ஞான் பூங்கினாவில் நம்பியார தமிழ் சினிமா கொடூரமான வில்லனா தான் காஸ்ட் பண்ணி பார்த்து பழகி இருப்பாங்க. ஆனா முதல் முறையாக தமிழ் சினிமால ஒரு வயசானவராக பாக்யராஜோட காதலுக்கு துணை போற ஒரு சூப்பரான கேரக்டர்ல தூரல் நின்னு போச்சு படத்துல காஸ்ட் பண்ணிருப்பாரு. இந்த படம் பல ஊர்ல 300 நாள் ஓடுனது தனி கதை. ரிலேஷன்ஷிப்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, அண்ணன் தங்கச்சி உறவு முறை கூட செம்ம சென்டிமெண்டா என்னால சொல்ல முடியும் அப்படின்னு தாவணி கனவுகள் படத்துல சொல்லியிருப்பார். தாவணி கனவுகள் படத்துல 5 தங்கச்சிக்கு எப்படியாச்சும் கரை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அண்ணன் கேரக்டர். கிராமத்துல தங்கச்சிகளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், அதே சமயத்திலேயே தன்னோட கனவான சினிமா கனவையும் ரீச் பண்ணணும். இது கடையில சிக்கி தவிக்கிற ஒரு வாலிபனோட கேரக்டர் தான் இந்த தாவணி கனவுகள். சிவாஜி கணேசன் கூட சேர்ந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம் இது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல, பாரதி ராஜா தமிழ்ல கமலை வச்சு ஒரு கைதியின் டைரி எடுத்து ஹிட் ஆக்குனார். பாக்யராஜ் ஹிந்தியில இதையே கொஞ்சம் பட்டி டிக்கரிங் பண்ணி அடாப்ட் பண்ணி ஆக்ரி ராஸ்தா அப்படின்னு அமிதாப்போட கரியர்லயே ஷோலே தீவாருக்கு அப்புறம் அடுத்த பிக்கஸ்ட் ஹிட் கொடுத்தவர். அதே போல அந்த 7 நாட்களை ரீமேக் பண்ணி ஹிந்தியில ஓ சாத் தின் அப்படின்ற பேர்ல ஹிட் அடிக்க வச்சவர். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் நிறையவே பாப்புலராக தெரிஞ்ச எங்க சின்ன ராசா அப்படின்ற படத்தை அனில் கபூர் வச்சு பேட்டா அப்படின்னு ரீமேக் பண்ணாரு. இந்த பேட்டா படம் அனில் கபூரோட கரியர்லயே பிக்கஸ்ட் அதிரி புதிரி ஹிட் 80s காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இவரோட ராசுகுட்டியை ஹிந்தியில கோவிந்தா வச்சு ராஜா பாபு அப்படின்னு ரீமேக் பண்ணாங்க, அதுவும் மிகப்பெரிய ஹிட். பாக்யராஜ் படங்கள்ல வர ஹீரோ கேரக்டர் தன்னைத்தானே மட்டம் தட்டி காமிச்சுக்கும். அந்த காலத்து தமிழ் சினிமால ஒரு ஹீரோ தன்னை டிப்ரிஷியேட் பண்ணி காமெடி பண்றது ரொம்ப புதுசு. அது பாக்யராஜோட பாடி லாங்குவேஜுக்கு ரொம்ப ஈஸியா ஃபிட் ஆனதுனால செமையா ஒர்க் அவுட் ஆச்சு தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட. அந்த காமெடி தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆனதுனால தான் மற்ற எந்த ஹீரோஸும் இந்த தன்னை டிப்ரிஷியேட் பண்ணிக்கிற காமெடி பாக்யராஜுக்கு மட்டுமே வர்றதுனால அந்த ஏரியா பக்கமே தொடல. இன்னும் சுவாரஸ்யமாக பல படங்கள்ல அவருடைய இன்ட்ரோ சீனோ இல்ல கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு பாக்யராஜ் வரக்கூடிய அந்த இன்ட்ரோ கார்டு சீனோ இப்படி சுவாரஸ்யமான இடங்கள்ல தான் வச்சிருப்பாரு. இன்று போய் நாளை வா படம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம். ரகு தாத்தா காமெடி வர படம் தான். இங்க இருந்து சொல்லணும். அதுல ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு வருவான் அப்படின்னு குடுகுடுக்காரன் சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா பாக்யராஜ் ராதிகாவை இம்ப்ரெஸ் பண்ண மறந்து போய் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு போய் பல்பு வாங்குற சீனு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது. அதே போல டார்லிங் 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 படத்துல சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாண்ட முதலாளி பொண்ணு இப்போ டவுன்ல படிச்சுட்டு திருப்பி வர போறா, அப்போ இப்பவும் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருக்கும் அப்படின்னு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல போய் நிப்பாரு. பத்து இறங்கின பூர்ணிமா ஜெயராம் இவரை பெருசா கண்டுக்காம அந்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இவரை காலி பண்ற சீன் எல்லாம் செம ஃபன்.
சுந்தரகாண்டம் படத்துல ஒரு வயசான தாத்தா மூட்டை தூக்கிட்டு வருவாரு. அந்த வழியா வந்த பாக்யராஜ் எதிர்த்தாப்புல வர பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு, ஏன் தாத்தா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டு அந்த மூட்டை தூக்குற வண்டியை இவர் தூக்க ட்ரை பண்ணுவாரு. அப்ப தாத்தா, இதெல்லாம் வேணாம் தம்பி, உங்களுக்கு பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல தாத்தா, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை தூக்குவாரு. ஆனா பேலன்ஸ் முடியாம இவரு மேல போய் தூக்கி கீழே வீசப்படுவார். அப்போ டைட்டில் கார்டு போடுவாரு. யாருக்கு இந்த கட்ஸ் வரும்? ராசுகுட்டியில ராசுகுட்டி போலீஸ், வக்கீல், டாக்டர்னு ஒவ்வொரு போட்டோவா வீட்டுல மாட்டி வச்சிருப்பாரு. ஊருக்கு புதுசா வர்ற தபால்காரர் பண்ணையார்கிட்ட, உங்க மகன் இவ்வளவு பெரிய ஆளுங்களா அப்படின்னு கேக்குறப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் 5ஆம் கிளாஸ் தாண்டல, இப்படி ஆசைக்கு எல்லா வேஷத்திலையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு அந்த கேரக்டரை முடிச்சு விடுவாரு. ஆனா அடுத்த சீன்ல பாக்யராஜ் ஒரு மைனர் செயின், செருப்பு எல்லாம் பந்தாவா போட்டுக்கிட்டு என்ட்ரி கொடுப்பாரு. இவன் ஒரு கோக்குமாக்கான ஆளு அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு அந்த கேரக்டரை பத்தி உடனே புரிய வச்சிடுவாரு. கிட்டத்தட்ட களவாணி விமல் கேரக்டர் கூட ராசுகுட்டியோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ருத்ரா படத்துக்கு பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு வர்ற வயசான தாத்தாவா வெளியே வர்ற சீன் எல்லாம் ஆல் டைம் பெஸ்ட் இன்ட்ரோ சீன்ஸ் அப்படின்னு இப்பவும் சொல்லலாம். எம்ஜிஆர் நடிச்சு பாதியில நின்னு போன படம் அண்ணா என் தெய்வம். இந்த படத்தோட முதல் 4 ரீல் கதையை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அதுல சில்க் சுமிதாவை ஹீரோயினா வச்சு ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு சோப்லாங்கி போலீஸ், ஒரு தைரியமான இன்னொருத்த அப்படின்ட்டு. இதே அவசர போலீஸ் 100 கதையை தான் பின்னால லிங்குசாமி டைரக்ஷன்ல வெளியான வேட்டை படம் கொஞ்சமா மாத்தி எடுத்தாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பாக்யராஜ் படங்கள்ல லவ் ரிலேஷன்ஷிப் படங்கள் தான் பண்ணுவார்னு நினைச்சீங்கன்னா, த்ரில்லர் படங்களும் பண்ணுவேன்னு செஞ்ச படம் தான் விடியும் வரை காத்திரு. ஆகஸ்ட் டெர்லெத் அப்படின்ற இங்கிலீஷ் ரைட்டரோட எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி தான் தமிழில் விடியும் வரை காத்திரு. படம் பெருசா ஓடனாலும் சஸ்பென்ஸ் பக்காவாக இருக்கும். அவங்க எல்லாம் சென்ட்ரல் ஜெயிலுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ். இந்த கேஸ் இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா அவன் தட்டிட்டு போயிடுவான். பிரான்ஸ்ல இவர் பார்த்த ஒரு இங்கிலீஷ் படத்தோட இன்ஸ்பிரேஷனை வச்சு எடுத்த படம் தான் தமிழ்ல மீனா கூட இவர் நடிச்ச ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி. ரஜினி கூட நான் சிகப்பு மனிதன், அப்புறம் இவர் கதை திரைக்கதை எழுதிய கபடி கபடி அப்படின்ற படம் தான் பின்னால ஹிந்தியில முஜ்சே ஷாதி கரோகே அப்படின்ற பேர்ல சல்மான் கான், அக்ஷய்குமார் நடிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இவரோட டயலாக்ஸ் தான் தெலுங்கு மகதீரா தமிழ்ல மாவீரன் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. ஜென்சி கிட்ஸ்க்கு வாஷிங்டன் வெற்றிவேலா தெரியும். ஆனா இவர்தான் இந்தியாவோட பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே டைரக்டர் அண்ட் கோட் டைரக்டர். நான் இந்த வீடியோல மேற்கோள் காட்டின எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவருடைய கேரியரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். தோண்ட தோண்ட இட்ஸ் பிக், இட்ஸ் சோ பிக் அப்படின்றது மட்டும் என்னால ஷூர் ஷார்ட்டா சொல்ல முடியும். அத்தனை படங்கள் அவ்வளவு கிளவரான சீன்ஸ், அவ்வளவு இன்டெலிஜென்ட்டான ஸ்கிரீன் பிளே அவருடைய 25க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குது. அதெல்லாம் போய் நீங்க தேடி தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய கோட்னஸ் புரியும். பாக்யராஜ் சார் ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அண்ட் டைரக்டர் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமால செம்ம சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் கொடுத்திருக்கிறார் அப்படின்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பத்தி தனியாக இன்னொரு எபிசோட்லயே நம்ம பேசுவோம். எனக்கு பர்சனலா தந்தி டிவில இருந்தப்போ நான் பண்ண தெனாலி தர்பார் நிகழ்ச்சிக்கு பாரதி ராஜா சார் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருந்தாரு. அந்த முருங்கக்காய் வச்சு பண்ண காமெடி, அதற்கு பின்னாடி வச்ச இன்ஸ்பிரேஷன், இது எல்லாத்தையும் சொன்னப்போ பயங்கர சுவாரஸ்யமான விஷயமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் சுவாரஸ்யமாக பேசிட்டு இருந்தார். அதற்கு பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு என்னை ஞாபகம் வச்சு, இந்த யூடியூப்ல எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக யூடியூப் பத்தின டவுட்ஸும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கேட்டது இப்பவும் என் மனசுல அப்படியே பசுமரத்தை ஆணி போல பதிஞ்சிருக்குது. பாக்யராஜர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கரகர குரல், அதுக்கப்புறம் திருட்டு மொழி சீனு, ஸ்ட்ரைப் சட்டை, பெல் பாட்டம் பேண்ட், பொண்டாட்டிய ரொம்ப நாசுக்காக தனக்கு வழிபடுத்துறது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையும் பொண்டாட்டி கிட்ட நைஸா பேசி வழிக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரியான கிளவர் சீன்ஸ் எல்லாமே அம்மா பொண்டாட்டி இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த கனெக்ஷன், இந்த லிங்கை சரி கட்டினது, குழந்தை, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ரொம்ப ஈஸியாக கிளவரான சீன்ஸ் மூலமாக ரியல் லைஃப்ல டெய்லி பார்க்கிற ஒரு ஆளா தான் பாக்யராஜ் சார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இந்த கோட் ரைட்டர் அண்ட் டைரக்டர் நிச்சயமாக அழிய போறதில்ல, மறக்க போறது கிடையாது. எப்பவுமே அவரை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாக்யராஜ் சாரோட ஃபேவரட்டான படங்கள், சீன்ஸ் இதெல்லாம் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு பாக்யராஜ் சார்.